நம்ம என்டிடிவியை குற்றம் சாட்டணுன்றதுக்காக சொல்லலை. நேற்றுக்குன்னா சமீபத்தில் அரசியலுக்கு வந்த விஜய் கட்சி தாவேகாவையும் கூப்பிட்ருக்காங்க. தாவேகாவை இது வரைக்கும் வந்து ஒரு தேர்தலையும் நிற்காமல் எவ்வளவு வாக்கு வங்கின்னு தெரியாது. அவங்களை கூப்பிடும்போது மூன்றாவது பெரிய கட்சியாக அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை ஏன் கூப்பிடலன்ற ஒரு நியாயமான ஒரு கேள்வி வரும். சீமானை ஏன் தவிர்த்தார்கள்? விஜய் ஏன் போகவில்லை? புரியுது. தனித்தனி கேள்வி. என்னை பொறுத்தவரைக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரே காரணம் தான். சீமானை தவிர்த்ததற்கு காரணம் அவர் வந்தால் ஸ்கோர் பண்ணிடுவார். இருக்கிறதுலேயே சிறந்த பேச்சாளர், சிறந்த அரசியல்வாதி, கருத்தியல் ரீதியாக சீமான் தான் எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். இதை திமுக விரும்பவில்லை. விஜய் ஏன் போகலான்னா மேடையில் கேள்வி கேட்டால் அந்த கூட A4 ஷீட்டில் எழுதி கொடுக்குறால கூட்டு போக முடியுமா? அங்கே போய் நம்ம சிக்கலில் மாட்டிக்கூடாது. அதுவும் சீமானோட ஒப்பிட்டு பார்த்து விஜயை பார்த்தாங்கன்னா எவன் என்ன கேள்வி கேட்பான்னு தெரியாதுல்ல. அப்போ விஜய் வந்து ஏன் போகலைன்னா வழக்கம் போல் பயந்து கொண்டு போகவில்லை. வந்து இது எல்லாமே சீமானை பார்த்து பயந்து போய், சீமானை பார்த்தா பூஜாண்டி மாதிரி இருக்கு. யாருக்கு சார்? விஜய்க்கும் இருக்குது, ஒரு கால் திமுகவுக்கும் இருக்கலாம். சீமான மேடை ஏற விட்டால் எந்த பால் போட்டாலும் சிக்ஸர் அடிப்பார். சிக்ஸர் சீமானுக்கு பயந்து விஜயும் போலாங்க. சீமான் தவிர்க்கப்பட்டதற்கு காரணமும் இதுதான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு கனிமொழி அவங்க வந்து திமுகவுடைய ஒரு மூத்த தலைவர், அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர், ஒரு பெண்மணி. அந்த பெண்மணிக்கு இருக்கிற தைரியம் வந்து ஒரு ஹீரோக்கு இல்லை. இத்தனைக்கும் அந்த அம்மா சினிமாவில் நடிச்சிருக்குது இல்லை. அவங்க குடும்பத்தில் யாராவது நடிச்சிருக்காங்க, அவங்க நடித்ததில்லை. ஒரு பெண்மணிக்கு இருக்கக்கூடிய அந்த மேடை தைரியமோ அரசியல் தைரியமோ சினிமாவில் வந்து 50 பேரை வந்து ஒரே தட்டில் அடித்து தூக்குறாரு. இன்றைக்கி மாஸ் ஹீரோவுக்கு அந்த துணிச்சல் இல்லை. ஒரு பெண்மணிக்கு இருக்கும் துணிச்சல் இவருக்கு இல்லை அப்படின்னு கேட்டால், அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு இருந்தால் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சரண், சொல்லுங்கள் சார். சமீபத்தில் என்டிடிவி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கண்டஸ்ட் பண்ணாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை வந்து கூப்பிட்டு அந்த ப்ரோக்ராம் வந்து நடத்தியிருந்தாங்க. மக்கள்கிட்டே அப்படியே கேள்வி கேட்குற மாதிரி ஒரு நிகழ்வாக இருந்தது. அதில் திமுக, அதிமுக தரப்பு, தாவேகா தரப்புலாம் கலந்து கொண்டாங்க. ஆனால் தமிழகத்தில் வந்து மூன்றாவது பெரிய கட்சியாக, மாநில கட்சியாக அந்தஸ்து பெற்ற நாம் தமிழர் கட்சியை மட்டும் அங்கே கூடாமல் இருந்தது. இப்போ சர்ச்சைக்குரிய விதவியமாக மாறி இருக்கு. நாம் தமிழர் கட்சியை வந்து ஊடகங்கள் புறக்கணித்து வருவது தெரிஞ்ச விதம் தான். இப்போ என்டிடிவியே இந்த வரிசையில் ஜாயின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்டிடிவியுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் புரியும் உங்களுக்கு. அது பொதுவாக வந்து நான் சொல்கிறது தேசிய அளவில், அங்கே வடநாட்டு அங்கே உள்ள இங்கிலீஷ் சேனல் தானே அது. அவங்க பார்த்தீங்கன்னா என்டிடிவி வந்து இதுக்கு முன்னால் வரலாறு புரட்டி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், அதாவது இண்டி கூட்டணி, காங்கிரஸ் இவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து இருக்கக்கூடிய ஒரு என்டிடிவி. ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க ஆச்சு முன்னாள் இல்லை, காங்கிரஸ் எதிர்கட்சி ஆனதுக்கு அப்புறம் கூட என்டிடிவியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம், அதாவது பாஜகவுக்கு எதிர்ப்பாகவும் அப்போ காங்கிரஸுக்கு ஆதரவாகவும் அதிகமாக செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. அப்போது இது நீங்கள் சமயத்தில் வந்து சில இதெல்லாம் வந்து ஓனர் மாறினா கூட நம்ம ஊர் மீடியாவில் அது என்ன சொல்லுவாங்க, ஆர்எஸ்பி மீடியான்னு சொல்கிற மாதிரி, இந்த ஆர்எஸ்பி மீடியா மாதிரி இவங்க வந்து ஓனர் வந்து அவர் எந்த கட்சியாக இருந்தாலும், இல்லை கட்சி சார்பில், இல்லை ஒரு தொழிலதிபராக நிறையா உங்களுக்கு இருக்குது. நம்ம தமிழ் சேனலில் ஒன்று தொழிலதிபர், மினரல்ஸ் தொழிலதிபர் ஒருத்தருடைய தனியார் டிவி இருக்குது. இன்னொருத்தர் காலேஜ் வச்சுருக்காரு, மெடிக்கல் காலேஜ், அவர் கட்சியும் வச்சுருக்காரு. இப்படி விதவிதமாக இருந்தால் கூட ஓனர் கட்சியை அவர் எந்த சார்புன்றதை தாண்டி அந்த நியூஸ் எடிட்டர்னு இருப்பார் பாருங்கள், அவங்கள வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, திமுகவில் வந்து அவங்கள விலைக்கு வாங்கிடுவாங்க. அதில் வர்றது தான் அந்த அண்டா குண்டாவெல்லாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்டான்னு யாருக்கோ பேர் வச்சாங்க, அவரே சொல்லிக்கிட்டார் அண்டான்னு. ஓபின்னு சொல்கிறாங்க, என்னை பார்த்து பேடிஎம் கரோன்னு சொல்கிறாங்க. ஆமாம்,
இரநூறுவா ஊப்பின்னு சொல்லிட்டாங்கன்னு வாசலில் 150 பேர் வச்சுட்டு வம்பு பண்ணார, அந்த மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் வருவாங்க. அதில் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் கூட சொல்லுவேன், மாதம் இந்த இடத்துல போய் பணம் வாங்குறாங்க அப்படின்னு இடம் கூட நான் சொல்லுவேன். நிறைய இடத்துல ஒரு பிரிட்ஜு கீழேன்னு சொல்லி பேசியிருக்கேன். யார் கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்ற அளவுக்கு நமக்கு அது தெரியும். என்ன சொல்லுதுன்னா, அப்போ வந்து அந்த என்டிடிவி வந்து, நம்ம என்டிடிவியை குற்றம் சாட்டணுன்றதுக்காக சொல்லலை, ஒரு கால் அந்த திமுக, ஏன்னா காங்கிரஸுடைய அந்த பின்னணி அல்லது காங்கிரஸ் பின்னணின்னா அதை ஒட்டிய திமுக அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய, இல்லை ஒரு வெகு காலமாக அந்த கூட்டணி அப்படி இருக்கக்கூடிய திமுகவுடைய அந்த தூண்டுதலில் கூட சீமானவர்களை தவிர்த்திருக்கலாம். மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கிற சீமானை வந்து அங்கே வந்து 2 காரணத்துக்காக அவரை தவிர்த்திருக்கலாம். இது என்னுடைய கருத்து. கூப்பிட்டுருந்தா எல்லாரையும் கூப்பிட்டுருணும். நேத்திக்குன்னா சமீபத்தில் அரசியலுக்கு வந்த விஜய் கட்சி தாவேகாவையும் கூப்பிட்ருக்காங்க. தாவேகாவை இது வரைக்கும் வந்து ஒரு தேர்தலையும் நிற்காமல் எவ்வளவு வாக்கு வங்கின்னு தெரியாது. 40%ன்றாங்க. சில பேர் தாவேகாவில் வந்து 100%னா 100க்கு மேலே போகக்கூடாதுன்றது தெரியாமல் சொல்ல முடியாது, 160 180ன்னு கூட சொல்லுவாங்க. 234 தொகுதிக்கு வந்து தெரிஞ்சுக்காமல் 267 தொகுதி நாங்கள் தமிழ்நாட்டில் ஜெயிப்போன்னு சொல்கிற தொண்டர்கள், நிர்வாகிகள் இருக்கக்கூடிய கட்சி அது. இன்னும் முதிர்ச்சி பெறாத கட்சி. அவங்களை கூப்பிடும்போது மூன்றாவது பெரிய கட்சியாக, அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை ஏன் கூப்பிடலன்ற ஒரு நியாயமான ஒரு கேள்வி வரும். ஒன்று, அவர் வளர்ந்துடக்கூடாது, அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடச்சிடக்கூடாது, அவரை நம்ம வந்து பெருசாக கண்டுக்கிட்டா மாதிரி காமிச்சக்கூடாது, முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, இப்படி ஒரு காரணம் இருக்கும். அதை விட முக்கியமான காரணம் என் மனசில் லாஜிக் என்ன படுதுன்னா, இப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்லையே எல்லா விவரங்களும் தெரிஞ்சு கையில் துண்டு சீட்டு இல்லாமல் எக்ஸ்டெம்போர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எக்ஸ்டெம்போர்னா அப்படி கேட்ட உடனே பதில் சொல்கிற மாதிரி. இப்போ நம்ம பேசும்போது நீங்கள் கேட்குறீங்க, நம்ம பதில் சொல்கிறோம். இதுக்கு பேர் எக்ஸ்டெம்போர். நம்ம A4 ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரத்துக்கு நம்ம என்ன கட்சியாக நடத்துகிறோம், புது கட்சியாக நடத்துகிறோம்? இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த எக்ஸ்டெம்போரா மேடையில் பேசும்போது, காரில் பேசும்போது, நிருபர் வந்து கேட்கும்போது, அந்த நேரத்துக்கு பேசும்போதும் லாஜிக்காக ஒரு கோர்வையாக விஷயங்களை ஆழமாகவும் அகலமாகவும் அலசக்கூடிய ஒரு திறமை உள்ளவர் சீமான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நமக்கெல்லாம் தெரிகிற விஷயம்னா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும், மீடியாக்களுக்கும் தெரியும். அப்போ சீமானை அந்த மேடையில் ஏற விட்டா சீமான் தான் அட்ராக்ஷனாக இருப்பார். எல்லாரையும் விட அந்த கேள்வி பதிலில் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடியவர் வந்து சீமானாக தான் இருப்பார். நீங்கள் அதில் யாரோன்னா எடுத்துங்க, அந்த 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 என்டிடிவியுடைய என்ன சொல்லுது, அது கூட்டம், அது பேட்டி, அதில் வந்து திமுக சார்பாக கனிமொழியும் உதயநிதி அவர்களும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். நயினார் நாகேந்திரன் வந்தார், எடப்பாடி வந்தார்னு நினைக்கிறேன், பழனிசாமி அவர்கள். ஆமாம். தாவேகா சார்பில் அருண்ராஜ் வந்துட்டார். அவர் திடீர்னு ஏன் வந்தார்னு தெரியல. அவர் தான் அந்த இதுவாக இருந்தார், ஐஆர்எஸ், அந்த கஸ்டம்ஸ் சென்ட்ரல் எக்ஸைஸ்லேருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது, அது தெளிவாக. ஆமாம். ஸோ அந்த அருண்ராஜ் ஒரு காலத்தில் சகாயம் இருந்த மாதிரி, அவர் ஐஆர்எஸில் இருந்தார்ல, அந்த மாதிரி சகாயம் அவர்கள் இருந்தார். அதே அந்த மாதிரி ஒரு ஐஆர்எஸ்ன்றதுக்காக அடையாளத்துக்காக பயன்ட்டேன் சார், கம்பேர் பண்ணுறீங்களா? இல்லைங்க, ஐஆர்எஸ் ஜனங்க பொதுவாக ஐஏஎஸ் ஐபிஎஸ்னால் டக்குன்னு புரியும். சில பேருக்கு ஐஆர்எஸ்னால் என்னன்னு புரியாது. இந்த சென்ட்ரல் எக்ஸைஸு கஸ்டம்ஸில் இருக்கிறவங்க அது ஐஆர்எஸ். இப்போ கெஜ்ரிவால் பார்த்தீங்கன்னா ஐஆர்எஸ், அந்த அடையாளத்துக்காக சொன்னேன். அதனால் வந்து நம்ம சகாயம் அவர்களை வந்து எந்த விதமாகவும் குறைத்து பேசுவது நமது எண்ணம் அல்ல. நான் கூட யோசிச்சேன், சார் நான் எப்படி பேச யாருடனும் ஒப்பிட்டு நம்ம பேசுறதுல இல்லை. நம்ம அருண்ராஜ் பேரில் அவர் வந்து நல்ல விதமாகவும் நமக்கு தெரியாது, கெட்ட விதமாகவும் தெரியாது. அவருக்கு வந்ததுனால தான் ஒரு பர்சன் தாவேகால வந்ததுனால தான் அருண்ராஜ்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியுமே தவிர, அவர் நம்ம வந்து இல்லை அருண்ராஜ் தப்பானவர்கள்லாம் சொல்லுறது நமக்கு தெரியாது. அப்படி ஒன்றும் நமக்கு அவரை பற்றி நமக்கு பின்னணி தெரியல. ஆனால் என்ன சந்தேகம் வருதுன்னா, அப்படின்னா விஜய் வந்து திடீர்னு ஆட்சிக்கு வந்துடுவாரா இல்லையான்றது நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம், மக்களுக்கும் தெரியும். அப்போ முதல்வர் வேட்பாளர் அருண்ராஜா? தாவேகாவின்
நீ அருண்ராஜை வந்து முதல்வர் வேட்பாளர்னு சொன்னால் கூட அது அவங்க இஷ்டம், நம்ம ஒன்றும் விஜயோட இஷ்டம், கட்சியோட இஷ்டம். ஆனால் அப்போ வந்து ஆதவர்ஜுனா புஷி ஆனந்த் அவர் தான் வந்து நான் தான் வந்து எல்லா கண்ட்ரோலும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருக்காரு. ஜெயலலிதாவுக்கு செங்கோட்டையின் மாதிரி விஜய்க்கு புஷி ஆனந்த். அது கடைசியில் புஷி ஆனந்தா புஷ் ஆனந்தான்றது தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும். சரி, அது இருந்துட்டு போட்டோம், நல்லபடியாக இருந்துட்டு போட்டோம். ஆனால் வந்து புஷி ஆனந்த் ஆதவர்ஜுனாலாம் தாண்டி அந்த இதில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அடுத்தது புஷி ஆனந்த் தானே ஒரு ஆரம்பத்துலேருந்து இந்த ரசிகர் மன்ற காலத்துலேருந்து வச்சுருக்காங்க. அப்போ புஷி ஆனந்தை தாண்டி செங்கோட்டையன் 9 டைம் எம்எல்ஏவாக வந்து கூட வந்தார். அவர் வேணும்னா வந்து விளையாட்டுக்கு வந்து இந்த 12th மே கிரிக்கெட்டில் 12th மேன் வச்சுருப்பாங்க, இம்பேக்ட் பிளேயர். அதோட இம்பேக்ட் பிளேயர்லாம் இப்போ வந்து நான் சொல்கிறது அந்த முன்னால் 12th என்ன வேலைன்னா, யாராவது ஒருத்தர் வந்து பவுலருக்கு கையில் ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா உள்ளே போய் கொஞ்ச நேரம் அது ஒரு இது பண்ணிட்டு வரணும்னா அந்த நேரத்துக்கு வந்து ஃபீல்டிங் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்குது. யாராவது இங்கே வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது பேட்ஸ்மேன் வந்து அப்படின்னு தனியாக ஜூஸோ தண்ணியாக கேட்டால், இல்லை வேறு பேட்டு மாற்றணும்னு கேட்டால், இந்த 12th மேன்றவர் வந்து அந்த 12th மேன் அதுக்காக ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ஆரஞ்சு கலரில் போட்டிருப்பார். அதை போட்டு இந்த தண்ணி ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம். இப்போ செங்கோட்டையன் எப்படி வச்சுருக்காங்கன்னா தாவேக்கால இந்த 12th மேன் மாதிரி வச்சுருக்காங்க. அவர் நிலைமை 9 டைம் எம்எல்ஏவாக இருந்து ஜூஸ் தட்டு தூக்குற நிலைமைக்கு தான் கொண்டு வச்சுட்டாங்க. பாவம், நம்ம என்ன வருத்தப்படலாம், அவ்வளோதான். என்னென்னா அவங்களெல்லாம் விட்டுட்டு அருண்ராஜ் அந்த மீட்டிங் அமைச்சிருக்காங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு என்ன டவுட்டுன்னா, இப்போது செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா, அவர் பேர் என்ன, நிர்மல்குமார், புஷி, இவ்வளோ பேரையும் தாண்டி அருண்ராஜ் ஒரு கால் முதல்வர் வேட்பாளர் எங்கேயாவது நிற்க வச்சு அவர் எம்எல்ஏ ஆனார்னா, ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா, அவங்க தான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு நிர்மல்குமாரன் 40% ஓட்டு ஆல்ரெடி ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டு இளைஞர் ஓட்டுன்னா 40%ன்னு சொல்லிட்டார். நம்ம கூட கேட்டோம், நம்ம கூட பேசணும். ஒரு 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 குடும்பத்தில் வந்து ஒரு ஓட்டு 40%ன்னா ஒரு குடும்பத்தில் 3 பேரோ 4 பேரோ இருந்தால் அப்போ மொத்தம் 160%. 100க்கு 100 தானே வாங்க முடியுங்க. யாராவது கணக்கு பரீட்சையிலையோ எந்த பரீட்சையிலையோ 100க்கு 100 வாங்கலாம், இல்லை அதை விட கீழே வாங்கலாம். 100க்கு 110 160 வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு மாதிரி கேள்வி கேட்டிருந்தோம். சரி, அப்படி தான் தாவேகால அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து அவங்க இன்னும் அந்த லைனில் தான், அந்த எல்கேஜி லெவலில் தான் இருக்காங்க. அருண்ராஜ் அமைச்சிட்டாரு. இதில் வந்து என்னென்னா, இப்போ சீமான் அவர்களை தவிர்த்தது என்னன்னால், இப்போ ஒரு கால் விஜய் ஏன் போகலை அந்த மேடைக்கு? இப்போ 2 கேள்வி வருது. சீமானை ஏன் தவிர்த்தார்கள், விஜய் ஏன் போகவில்லை? புரியுது, தனித்தனி கேள்வி. திமுகவில் கனிமொழி அவர்கள் அமைச்சிட்டாங்க, ஒரு மூத்த தலைவர். உதயநிதி வந்துட்டார், துணை முதல்வர். நயனா நாகேந்திரன் வந்துட்டார், எடப்பாடி வந்துட்டார். அதெல்லாம் கரெக்டாக வந்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இவங்க அருண்ராஜ் அமைச்சாங்க, ஏன் விஜய் போல? சீமானை ஏன் தவிர்த்தார்கள்? என்னை பொறுத்த வரைக்கும் 2த்துக்கும் ஒரே காரணம் தான். சீமானை தவிர்த்ததற்கு காரணம், அவர் வந்தால் ஸ்கோர் பண்ணிடுவார். இருக்கிறதுலேயே சிறந்த பேச்சாளர், சிறந்த அரசியல்வாதி, கருத்தியல் ரீதியாக சீமான் தான் எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். இதை திமுக விரும்பவில்லை. அப்போது என்டிடிவி எங்கேயோ ஒரு இடத்துல காங்கிரஸ் திமுக அந்த அலையன்ஸோட ஒரு சம்மந்தப்பட்டு இருக்கும், அவள் ஒரு பின்னணி இருக்கிறதுனால கூப்பிடாம விட்டுருக்கலாம். சரி, விஜய் ஏன் போகலை? விஜய் அங்கே போனால் கைத்தட்டத்துக்கு எவ்வளோ பேர் போயிருப்பாங்க, அவங்க ஆளுங்க தாவைக்காலேருந்து. உள்ளே விட்டுருக்க மாட்டாங்களா சார்? யார? அவங்கள உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. அது சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, உள்ளே போனால் விஜய் ஏன் போகலான்னா, மேடையில் கேள்வி கேட்டால் அந்த கூட A4 ஷீட்டில் எழுதி கொடுக்குறால கூட்டு போக முடியுமா? இந்த வெளி மாநிலத்தில் வரவங்கள ஒரு மீடியேட்டரை பக்கத்தில் உட்கார அந்த மாதிரி வந்து யாராவது கையில் ஒரு A4 ஷீட்டை வச்சுட்டு இந்த கேள்விக்கு பாருங்கள் பதில் இல்லை, கேள்வி கேட்டுன்னு எழுதும். இது வந்து அதனால் வந்து அங்கே போய் நம்ம சிக்கலில் மாட்டிக்கூடாது. அதுவும் சீமானோட ஒப்பிட்டு பார்த்து விஜயை பார்த்தாங்கன்னா, ஏன்னா இப்போ புதிய மாற்றம்னு சொல்லும்போது திமுக அதிமுக இல்லாத ஒரு புது கட்சி, வேறு ஒரு கட்சி அப்படின்னு திங்க் பண்ணும்போது வரக்கூடியது இன்றைக்கி சீமான் ஒன்று, விஜய் ஒன்று. பாக்கி எல்லாரும் ஏதோ ஒரு கூட்டணியில் போயிடுறாங்க, இங்கேயோ அங்கேயோ. அப்போ இந்த ஒப்பீடு வந்து மேடையில் வந்து சீமான் பாரு டக்கு டக்குன்னு எந்த கேள்வி என்ன சப்ஜெக்டில் கேட்டாலும் பேசுகிறாரு,
விஜய் கேட்டால் பேச தெரியல. ஒன்று அங்கே போய் அவர் என்ன பேசுவார், பிளாஸ்ட்டு வேஸ்ட்டு ஸ்டாலின் அங்கிள் இப்படி தானே பேசுவார். இந்த டயலாக் எவ்வளோ தடவை பேசுறது, அதான் ஏற்கனவே பேசியாச்சே. எவன் என்ன கேள்வி கேட்பான்னு தெரியாதுல்ல. அப்போ விஜய் வந்து ஏன் போகலைன்னா வழக்கம் போல் பயந்து கொண்டு போகவில்லை. எப்படி கரூரில் போய் அது ஆஸ்பத்திரிக்கு போகாமல் வந்துட்டு 1.5 மாதம் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை திடீர்னு ஒரு பேட்டி மட்டும் கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவார். நம்ம கூட சொல்லணும், நான் கூட பேசியிருக்கேன். இந்த ஆமை வந்து எப்படி பார்க்கும், மேலே வந்து கழுகு பறகுதான்னு ஏதாவது வந்து தூக்கிட்டு போயிட போகுதுன்னு. ஒன்றும் கழுகு இல்லைன்னா தலையை வெளியே வரும், இல்லைன்னா ஒரு டக் லேசாக ஒரு நிழல் தெரியாமல் இருந்ததுன்னா டப்புன்னு உள்ளே இழுத்துக்கும். விஜய் கிட்டத்தட்ட அப்படி தான் கட்சி, அவர் தன்னை பொறுத்தவரை தலைமைங்கிறது அப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போது அவர் வராததுக்கு காரணம் அதே சீமான். எங்கேயாவது ஏன்னா சீமானை கூப்பிட்றாங்களா கடைசி நிமிஷத்தில் வரைக்கும் வராரா வரலையான்னு விஜய்க்கு தெரிய வாய்ப்பில்லை. சீமான் வந்துட்டார்னா இப்போ சீமானுக்கு பயந்து விஜய் வரல. சீமான் வந்தால் வந்து ஸ்கோர் பண்ணிடுவாருன்றதுனால சீமானை கூப்பிடல. இது வரைக்கும் புரியுது அந்த என்டிடிவியில். சரி, ஒரு நிமிஷம் சார் குறிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேனே, விஜய் இன்டர்வியூவில் கொடுத்துருக்காருன்றாங்க. அது தாங்க சொல்ல வரேன். எவ்வளோ தைரியம் அவருக்குன்றது உங்களுக்கு சொன்னாதாங்க புரியுது. அந்த கும்பலில் போய் மேடையில் போய் பேசுறதுக்கு தைரியம் இல்லை. தனியாக ஒரே ஒரு நிருபர், நமக்கு தெரிஞ்ச நிருபரா, வேண்டிய நிருபரா பார்த்து சௌகரியமாக ஒரு ஆளை வர சொல்லி அவர்கிட்ட சரி நான் என்ன சொல்கிறேன், அங்கேயேவா அது தனியாக எங்கேயோ அந்த அரங்கத்தில் கூட கிடையாது. அந்த அரங்கத்துக்குள்ளேயே இல்லை. அது அரங்கத்துக்குள்ளே இருந்தால் எல்லாரும் பார்த்துருவாங்க. இது தனியாக ஒரு அறையில், அந்த அறை அரங்கத்துக்கு வெளியே இருந்துச்சா சம்மந்தமே இல்லாமல் வேறு எங்கேயாவது இருந்துச்சா நமக்கு தெரியல. ஏதோ ஒரு அறையில். ஏன்னா அட்லீஸ்ட் அந்த அறையை வந்து அந்த 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 பேட்டியை வந்து வீடியோ எடுத்து வெளியில் எடிட் பண்ணி கூட ஏற்ற மாதிரி கூட எடிட் பண்ணி உங்களுக்கு சௌரியமாக எடிட் பண்ணி பிளாஸ்ட்லாம் சொல்லி எடிட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. அந்த நிருபர் வந்து வெளியில் வந்து என்ன சொல்கிறாரு, விஜய் இப்படிலாம் சொன்னார். அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு. இன்டர்வியூ பண்ணவரே வெளியில் வந்து இன்டர்வியூ கொடுக்குறார். தமிழ்நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்குது பாருங்கள் அரசியல். அப்போ இனிமேல் நீங்கள் அங்கே இன்டர்வியூ கொடுத்துருங்க, நான் போயிட்டு மற்ற சேனல். நீங்கள் போய் திருசக்தியார் என்ன சொன்னார், நீங்கள் வந்து தனியாக ஒரு பேட்டி கொடுத்துடணும். இந்த வீடியோலாம் போடக்கூடாது நீங்கள். இது ஒரு புது ஸ்டைலாக இருக்குல்ல, நல்லா இருக்கு, வித்தியாசமாக இருக்குல்ல. அப்போது அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதில் சொல்லும்போது தான் நம்ம வந்து சரி, அது ஏன் அந்த வீடியோவை அட்லீஸ்ட் அதையாவது வந்து ஒரு வீடியோவை எடுக்க சொல்லி அதை எடிட் பண்ணி கூட உங்களுக்கு சௌரியமாக ஏதாவது கட் பண்ணி முன்ன போட்டு, அதுக்கு கூடவா துணிச்சல் இல்லை. சரி, அதில் என்ன அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு இந்த நிருபர் சொல்கிறார். எனக்கு ரோல் மாடல் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி. கருணாநிதியா சார் அவர் சொன்னாரா? ஏன் அந்த நிருபர் தானே கேட்கணும். நீங்கள் என்ன கேட்டால் நானா என்னமோ விஜயை பேட்டி எடுத்தேன். இல்லை சார், எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட இப்போ ஓகே அவங்க கட்சியில் வச்சுருக்காங்க, அவங்க செங்கோட்டையில் வச்சு கருணாநிதின்றீங்களா, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி ஆச்சரியமோ உங்களுக்கு ஆச்சரியம், எனக்கு அதிர்ச்சி. ஏன்னு கேட்டால் எம்ஜிஆர் வந்து ஓகே அண்ணாதரா எம்ஜிஆர் படத்தெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ஜெயலலிதா இது வரைக்கும் யூஸ் பண்ணல. இப்போ செங்கோட்டையன் வந்ததுக்கப்புறம் ஜெயலலிதான்னு அவர் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாரு, அதனால் அதுவும் பேசுகிறீங்க. ரைட்டு. கருணாநிதி அவர் ஒருத்தர் தான் நீங்கள் இது வரைக்கும் விடுபட்டவர். ஏன்னா பெரியார் ஏற்கனவே இந்த பின்னால் போஸ்டரில் வச்சுட்டார், அந்த ஐகானில் வந்துருச்சு. அண்ணாவையும் செத்தாச்சு. அதான் அண்ணாலாம் வந்துருச்சு, காமராஜர் வந்துருச்சு, வேலு நாச்சியார் இப்பெல்லாம் வந்துட்டாங்க. இப்போ வந்து அஞ்சலை அம்மாள், முத்துராமலிங்க, அம்பேத்கர் எல்லாரும் வந்துட்டாங்க. பிரபாகரன் அவர்களையும் சேர்த்துட்டாங்க நடுவில். பிரபாகரன் வந்து அந்த லிஸ்ட்டில் சேர்க்கல, நடுவில் வந்து ஒரு குரல் விட்டுட்டாங்க. அப்பப்போ நாங்கள் இருக்கோம் அப்படின்னு காமிச்சிக்கிட்டாங்க. சரி, இதெல்லாம் வந்ததுன்னா நீங்கள் கருணாநிதி ஏன் சேர்த்தீங்க, அது அவருடைய இஷ்டம். இப்போ விஜய் வந்து சொன்னாருன்னு சொல்லி நிருபர் சொல்கிறாருன்னா நிருபர் சொல்கிறது உண்மையான தான் நம்ம நம்பி ஆகணும். ஏன்னா மறுப்பு தெரிவிக்கல அவங்க தர. ஏன்னா இது வரைக்கும் வந்து இல்லை நான் அப்படி சொல்லலைன்னு மறுப்பு வரல. அப்போ வந்து அது சொன்னது தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நம்ம கருணாநிதி நம்ம என்ன கேட்குறோன்னா திமுக தீய சக்தி விஜய் சொல்கிறது, பாஜக கொள்கை எதிரி. இப்போ புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்கிறது அதிமுக ஊழல் சக்தி. நம்ம இதில் வந்து யார் வந்து உண்மையிலேயே அது அவர் சொல்கிறது கரெக்டாக இல்லையா, ஒரு ஆங்கிளில் பார்த்தா ஒன்று சிலது சரியாக இருக்கும், சிலது சரியில்லாமல் இருக்கும். அது நம்ம அந்த ஆராய்ச்சியே விட்டுருவோம். நம்ம என்ன கேட்குறோன்னா திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டீங்க.
ஊழல் கட்சி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு பைசா கூட தொடமாட்டோம். ஆனால் நாங்கள் வந்து புலி படத்தில் 15 கோடி ரூபா வருமானம் வந்தது மட்டும் மறைச்சி 1.5 கோடி ரூபா அபராதம் போட்டால் அதுக்கு எதிரில் வழக்கு போடுவோம். இம்போர்ட்டட் காருக்கு வந்து பணம் வரி கட்டுறான்னா அதுக்கு வந்து சட்டபூர்வமான வரி கட்டாமல் அதே காசை வரிக்கு ஈக்குவலண்ட்டான காசை வக்கீலுக்கு செலவு பண்ணுவோம். மக்களுக்கு மட்டும் அந்த மக்களுடைய வரி பணம் வந்து அரசுக்கு கரெக்டாக போகிற மாதிரி இந்த வரி பணம்ன்றது மக்கள் பணம் தானே, அது மட்டும் பண்ண மாட்டோம். சரி, கருணாநிதி அவர்களை ரோல் மாடலாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால், இப்போ ஏற்கனவே பெரியாரில் என்ன சொன்னாங்க, அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ சீமான் போன்றவர்கள் அவர் அரசியல் லெவல்லையும் என்ன மாதிரி அந்த அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன கேட்குறதுன்னா, ஐயா பெரியாரை வந்து நீ வந்து ஒரு ஐகான் அப்படி அடையாளம்னு சொல்கிறீங்க, கொள்கை தலைவர். அம்பேத்கரை சொல்கிறீங்க, என்னன்னு புரியுது. வேலு நாச்சியார் ஒரு வீரம்னு சொல்லிட்டீங்க. அஞ்சலை அம்மாள் அது ஒரு சாதி ஓட்டுக்காக சொல்கிறதுன்றது தெரியுது. இப்படி ஒன்றும் காமராசர் பொதுவாக நல்ல பேர் வாங்கியிருக்காரு, அதனால் அடையாளப்படுத்திக்கிறீங்க. இந்த மாதிரி வரும்போது பெரியாரை வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய எந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்களே எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 இன்டர்வியூவில் இந்த கேள்வி வச்சிட்டீங்க. ஆமாம், ஒருத்தர் முதல் பதில் சொல்ல மாட்டாங்க. இன்னும் 50 இல்லை கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கேட்டார் இல்லைங்க. இப்போ என்னன்னா, ஏற்கனவே நமக்கு மண்டை காஞ்சிருக்கிறோம், இது பதில் தெரியாமல். இப்போ நம்மளை ஃபர்தராக மண்டைக்காயை வச்சுட்டார் விஜய். கருணாநிதியை ரோல் மாடல்னு சொல்கிறாரு, எதை வச்சு சொல்கிறார்? சர்க்காரியா முதல்ல வந்து ஊழலுக்காக இந்தியாவிலேயே முதலாக வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்ட கட்சி வந்து ஆட்சி வந்து திமுக ஆட்சி. 3 முறை வந்து அவங்க டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் தடவையே வந்து ஊழலுக்காக தான் பண்ணாங்க. அப்போ தான் சர்க்காரியா கமிஷன் வச்சு அவங்களுக்கு சர்க்கரை எல்லாம் என்னாச்சுன்னு கேட்டால் எறும்பு தின்னுச்சுன்னாங்க. இந்த கோணிப்பையெல்லாம் எங்கடான்னு கேட்டால் கரையான் அரைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. விஞ்ஞானபூர்வமான ஊழல்னு சொன்னார். அந்த சர்க்காரியா இதை வந்து வெளியிடக்கூடாதுன்றதுக்காக, அறிக்கையை முழுதாக வெளியிடக்கூடாதுன்னு, அது வரைக்கும் இந்திரா காந்தியை வந்து அந்த அம்மாவுக்கு வந்து மதுரையில் கடலில் அடிபட்டு திமுக தொண்டர்கள் தாக்கி ரத்தம் வந்தபோது அந்த அம்மாவுக்கு மாத விலக்காக இருக்கும்னு சொன்னவர், அது ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த ஊழல் அறிக்கையை வந்து வெளியிட்டுருவாங்க, சர்க்காரியா அதை முழுக்க வெளியிட்டாங்கன்னா மானம் போயிடும்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டணி சேரோன்னு போய் காலில் விழுந்தது. இன்னி வரைக்கும் அந்த ஊழல் அறிக்கை வந்து வெளிப்படையாக முழுசாக வெளியிடப்படவில்லை. அப்படியே அது அம்சங்கள்லாம் வெளியில் வந்துடுச்சு, கசிஞ்சு தகவல் வந்துடுச்சுன்னு வைங்க. இருந்தால் கூட அந்த ஊழல் விஷயம் வெளியில் தெரியக்கூடாதுன்றதுக்காக காலில் விழுந்து கூட்டணி சேர்ந்தது அந்த பீரியடில். அப்போ நீங்கள் அப்போ எதை வச்சு ரோல் மாடல்? சர்க்காரியாவை வச்சா? இல்லை அதுக்கப்புறம் எத்தனையோ ஊழல்கள், திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்கள், இன்னும் வழக்குகள் நம்ம வெறும் குற்றச்சாட்டை சொல்லலை, எத்தனையோ வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன திமுக அமைச்சர்கள் பேர. கருணாநிதி அவர்கள் வந்து முதல்வராக இருக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாலின் அவர்கள் 2021 வந்த போதும் சரி, தொடர்ந்து இப்போ நடக்கக்கூடிய பல வந்து திமுக அமைச்சர்கள் மீது உள்ள ஊழல் வழக்குகள்லாம் வந்து கருணாநிதி ஐயா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது நடந்தது தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நடக்கிற ஊழல்லாம் வந்து இனிமேல் தான் வரும் இந்த ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம். ஏன்னா அந்த ஊழல் வந்து இவங்க விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற வரைக்கும் விசாரிக்க மாட்டாங்க, வேற ஒரு ஆட்சி வந்தால் விசாரிக்கப்படும். ஸோ இப்போ நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே பழசு. சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் அந்த திமுக அமைச்சர்கள் பேரில் இருக்கிறதெல்லாம் எப்போ முன்னால் கருணாநிதி ஐயா அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது அமைச்சராக இருந்தவர்களுடைய சொத்துக்கள். எது ரோல் மாடல்? இல்லை வேறு விதமாக இந்த மனைவி, துணைவி, இணைவி அப்படின்ற ஒரு கான்செப்ட் திராவிட மாடலில் இருக்குது. நான் பொதுவாக சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு திராவிட மாடல் இவரும் ஒரு கால் அதை வந்து ரோல் மாடலாக வச்சுக்கிட்டாரா? உடனே நீங்கள் வந்து இந்த ஷா அந்த ஷா அப்படின்னு யோசனை பண்ணாதீங்க. அமித்ஷாவெல்லாம் யோசனை பண்ணாதீங்கன்னு சொல்ல வந்தேன். இல்லை கரெக்ட். நீங்கள் எந்த ஷான்னா உடனே கன்ஃபியூஸ் ஆகிட போகிறீங்க. அமித்ஷாவெல்லாம் இப்போ யோசனை பண்ணாதீங்க. இது வேறு ஷா, அது வேறு ஷா, அந்த மாதிரி ஏதாவது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசனை எதுக்காக சொல்கிறேன்னா, திடீர்னு சரி ரைட்டு, நீங்கள் ஏதோ ஒரு காரணமாக ரோல் மாடலாக ஏற்றுக்கிட்டீங்க. காரணம் என்னன்னு சொல்லலை. வழக்கம் போல் பெரியாருக்கு எப்படி சொல்லலையோ அதே மாதிரி கருணாநிதிக்கும் சொல்லலை, எம்ஜிஆருக்கும் சொல்லலை, ஜெயலலிதாவுக்கும் சொல்லலை. நம்மளுடைய கேள்வி என்னென்னா, இந்த பக்கம் கருணாநிதியாக ரோல் மாடல்ன்றீங்க,
இந்த பக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா. அதிமுக அப்படின்னு அடையாளம்னா எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா. சரிங்களா? இவங்க 2 பேரும் ரோல் மாடல்னு சொல்லிட்டீங்க. பெரியார் ஏற்கனவே போட்டிங்க, இப்போ அவர் அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு வச்சுங்க, அதை அப்படியே நிறுத்திடுவோம். இந்த பக்கம் கருணாநிதியும் ரோல் மாடல், இந்த பக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் ரோல் மாடல்னா பேசாமல் அதுக்கு அந்த திமுகவே ஆதரிச்சுட்டு போயிடலான்றீங்களா? ஆட்சி பண்ணலாம், இல்லை அதிமுக ஆட்சி பண்ணலாம். இதானே? நீங்கள் எதுக்கு புதுசாக வரணும்? நீங்கள் கருணாநிதியை போலவே நீங்களும் ஆட்சி செய்வீர்கள் என்றால் அதற்கு தான் அவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. அவர் பையன் உதயநிதி இருக்காரு, அடுத்தது இன்பநிதி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காரு. இவ்வளோ பேர் இருக்காங்களே. விஜய் எதுக்கு? கருணாநிதி ரோல் மாடல்னா அவங்க ஃபேமிலியிலேயே அந்த ரோல் மாடலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களே எல்லா விஷயத்துலையும். புரியுது. நான் சொல்கிறது அரசியலில் இல்லை சார். நானும் நீங்களும் வேறு தப்பாக நினைக்கலையே? இல்லை அதான் ஒரு பயந்துட்டேன், தப்பாக நினைக்க போகிறீங்களோ. நான் அரசியலை பற்றி தான் சொல்கிறேன். அந்த ரோல் மாடலை அவங்க தான் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல. அப்புறம் நீங்கள் எதுக்கு? எம்ஜிஆர் ஜெயலலிதான்னா அந்த ரோல் மாடலை பயன்படுத்தி தான் எடப்பாடி அவர் அரசியல் பண்ணது எம்ஜிஆர் பேரை வச்சு தான் பண்ணார். ஜெயலலிதா வச்சு மாடல், ஜெயலலிதா மாடல் அரசு, மீண்டும் அம்மா ஆட்சியை கொண்டு வருவோம் எடப்பாடி சொல்கிறார். அப்போது ஸ்டாலின் அல்லது உதயநிதி அந்த பக்கம், இந்த பக்கம் எடப்பாடியோ, இவங்க யாராவது ஆட்சிக்கு வந்துட்டு போகிறாங்க. நீங்கள் புதுசாக என்ன கிழிக்க போகிறீங்க? புதிய மாற்றம்னு என்ன கொடுக்க போகிறீங்க? அப்போ நமக்கு என்ன, எதில் ரோல் மாடல்? அப்போ தான் இந்த 3V நான் புரியுது இல்லை உங்களுக்கு? மனைவி, துணைவி, இணைவி, அந்த மாதிரி ஏதாவது மாடலா? இல்லை வேறு என்ன? நமக்கு ஒரு கால் நமக்கு அரசியல் அறிவு அவ்வளோ பத்தாமல் இருக்கலாம். விஜய் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு தான் அதிகமாக இருக்கலாம் நம்மளை விட. தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதை நீங்கள் வெளிப்படையாக ஒரு பேட்டி கொடுத்தா தானே தெரியும். மேடையிலையும் வரமாட்டீங்க, உங்களுக்கு பயமாக இருக்குது. இதுக்காக என்னங்க தனியாக உங்களுக்குன்னு நீங்கள் நாளைக்கு முதல்வராக வந்தால் கூட யாருமே மேடையில் இல்லாமல் தனியாக உங்களை மட்டும் உட்கார வச்சுட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் மட்டும் ஓரமாக பவுன்சர் மாதிரி நின்றுக்கிட்டு உங்களை மட்டும் பேட்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும். மக்கள் கூட அங்கே வரக்கூடாதுன்னு. இது என்ன ஒரு ஃபோபியான்னு சொல்லுவாங்க. ஃபோபியானா ஒரு பயம். சில பேருக்கு இந்த லிஃப்ட்டில் போனால் பயம், சில பேருக்கு இருட்டுனா பயம், சில பேருக்கு நெருப்புனா பயம். இது ஃபோபியான்னு சொல்லுவாங்க. ஃபோபியானா ஒரு பயம். இந்த தெனாலி படத்தில் கமல்ஹாசன் வருவார், இதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம்னு அந்த அந்த ஈழத்தமிழில் பேசுவார். அந்த இலங்கை தமிழர் மாதிரி அந்த இதில் அந்த கேரக்டரில். அது மாதிரி இவருக்கு எதை மேடையில் வர்றதுனா பயம், ஆஸ்பத்திரியில் போய் ஆறுதல் சொல்கிறதுக்கு பயம், ரோட்டில் ரோட் ஷோ பண்ணுறதுக்கு பயம். இப்போ கேட்டால் அவங்க அந்த யாரோ அவங்க கட்சியில் ஒரு நிர்வாகி அவர் பேசுகிறாரு, ராஜ்மோகனா யாரோ ஒருத்தர் பேசியிருக்காரு. அவர் திமுகவில் ஸ்டாலின் என்னைக்கு மேடையில் தோண்டி விவாதத்துக்கு வராரோ அன்னைக்கு விஜய் மறுநாளைக்கு வருவார். அந்த விஷயத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், முதல்வர் ஸ்டாலின் எத்தனையோ மேடைகளில் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. நான் ஒன்றும் திமுக அனுதாபி இல்லை, திமுக சப்போர்ட் பண்ணி பேசல. அதே சமயத்தில் நீங்கள் போனாலும் சேர்த்துக்க மாட்டாங்க, அவங்க இது சேர்த்துக்க மாட்டாங்க. நான் மூப்பனார் பிரிட்ஜு பக்கமே நான் போகிறதில்ல. நான் அந்த பக்கம் போனால் என் காரை மறித்து வேறு பக்கம் விட்டுருவாங்க. அதனால் அது இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா நியாயமாக ஒரு நடுநிலையாக சொல்கிறேன். நம்ம ஒன்றும் ஸ்டாலின் அவர்களையோ திமுக அவர்களையோ பிடிக்கலன்னு சொல்லி விமர்சனம் பண்ணல, குறைபாடுகள் இருக்குது, விமர்சனம் பண்ணுறோம். அதே சமயத்தில் நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் மேடையில் முதல்வராக அவருக்கே யாரோ எழுதி கொடுக்குறாங்க, அவர் தொண்டு சீட்டு படிக்கிறாரு, ரைட்டு, இருந்துட்டு போட்டோம். நீங்கள் A4 ஷீட்டே வச்சு படிக்கிறீங்க, அவர் துண்டு சீட்டு தான் படிக்கிறாரு. அப்புறம் அவரை ஏன் வம்புக்கு எழுதிக்கிறீங்க? அவர் தான் முதல்வராக பல மேடைகளில் தலைமை தாங்குறாரு. முதல்வருங்கிற அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலோ வேறு வழி இல்லை. பல மேடைகளில் அவர் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவர் ஏதோ பேசுகிறார், தொண்டு சீட்டில் பார்த்து பேசுகிறாரு. சில சமயங்களில் அவராகவும் பேசுகிறாரு, இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் அதை இப்போவே நீங்கள் அதை முயற்சி பண்ணலையே. இப்போவே தனியாக ரூம்குள்ளே ஒரு நிருபர்கிட்ட சொல்லி அந்த நிருபர் தான் வெளியில் பேசுகிறாருன்னால் இது எந்த விதமான அரசியல் நமக்கு புரியல. அப்போது இது எல்லாமே சீமானை பார்த்து பயந்து போய், சீமானை பார்த்தா பூச்சாண்டி மாதிரி இருக்குது. யாருக்கு சார்? விஜய்க்கும் இருக்குது, ஒரு கால் திமுகவுக்கும் இருக்கலாம். சீமான மேடை ஏற விட்டால் அவர் ஸ்கோர் பண்ணிடுவார். ஏதோ அந்த எந்த பால் போட்டாலும் சிக்ஸர் அடிப்பார், இன்னும் கிரிக்கெட்டில் சொல்லுவாங்க. இந்த யுவராஜ் சிங்கு அந்த காலத்தில்
ஒரு ஓவரில் 6 பால் போட்டால் 6 சிக்ஸர் அடித்து உலக சாதனை படித்தார் 7ல். ஆமாம், அந்த காலத்தில். அதான் ரொம்ப வருஷம் முன்னால். அப்போது வந்து அதே மாதிரி எந்த பால் போட்டாலும் சிக்ஸர் அடிப்பார் சீமான். சிக்ஸர் சீமானுக்கு பயந்து விஜயும் போலாங்க. சீமான் தவிர்க்கப்பட்டதற்கு காரணமும் இதுதான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பட் இப்படி ஓடி ஒளிந்து அரசியல் செய்வது இது வந்து ஒரு நாகரிகமா, அரசியல் நாகரிகமா, பண்பாடா? இது வந்து மக்கள் வந்து இதை புரிந்து கொள்ள மாட்டார்களானா கட்டாயம் புரிந்து கொள்வார்கள். யார் பயப்படுறாங்க, யார் துணிச்சலாக இருக்காங்க, யார் விவரமாக இருக்காங்க, யார் விளங்காதவன், எல்லாமே புரியும் மக்களுக்கு. விளங்காதவர்கள் யார், அவர்கள் என்ன பதவியில் இருந்தாலும் சரி, எந்த கட்சி பதவியில் இருந்தாலும் சரி, விளங்காதவர்கள் யார்? நான் விளங்காதவர்கள்னால் புரியாதவர்கள். ஏன் தமிழில் வந்து இவன் விளங்காதவன் அப்படின்னா வீணாக போனவன் அர்த்தம் வரும். அப்போ நான் யாரையும் அப்படி சொல்லலை. நான் விளங்காதவர்கள்னால் கருத்தியல் ரீதியாக விளங்காதவர்கள், புரிந்து கொள்ளாதவர்கள், அந்த மாதிரி சொல்கிறோம். அப்படி இருக்கிறவங்க யாருன்னு மக்களுக்கு நிச்சயமாக அடையாளம் தெரியும். இதுதான் வந்து இந்த என்டிடிவி நீங்கள் சொன்னதுடைய பின்னணியில் இருக்கக்கூடியது. ஒரு கனிமொழி, அவங்க வந்து திமுகவுடைய ஒரு மூத்த தலைவர், அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர், ஒரு பெண்மணி, குடும்பத்திலேருந்தே வந்தவர், அதுவே போதும். இல்லை, குடும்பத்திலேருந்து வந்தவர் பெண்மணி. நான் சொல்கிறத நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். கவனிக்கல நான். அந்த பெண்மணிக்கு இருக்கிற தைரியம் வந்து ஒரு ஹீரோக்கு இல்லை. இத்தனைக்கும் அந்த அம்மா சினிமாவில் நடிச்சிருக்குது இல்லை, அவங்க அண்ணன் தான் நடிச்சிருக்காரு. அவங்க குடும்பத்தில் யாராவது நடிச்சிருக்காங்க, அவங்க நடித்ததில்லை. ஒரு பெண்மணிக்கு இருக்கக்கூடிய அந்த மேடை தைரியமோ அரசியல் தைரியமோ சினிமாவில் வந்து 50 பேரை வந்து ஒரே தட்டில் அடித்து தூக்குறாரு. இந்த மாஸ் ஹீரோவுக்கு அந்த துணிச்சல் இல்லை. ஒரு பெண்மணிக்கு இருக்கும் துணிச்சல் இவருக்கு இல்லை அப்படின்னு கேட்டால் அவரை நம்பி இருப்பவர்களை பார்த்தால் நமக்கு வந்து பரிதாபமாக இருக்கிறது என்று சொல்லி முடித்துக்கிறோம். ஓகே சார், பல்லறிக்கை தெளிவாக சார். நேரத்திற்கு நன்றி, வணக்கம்.